இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் வந்து தண்ணியில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா கருப்பாயிடும், அதனால தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே நியூவாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். நடுவில் என்னால் ரொம்ப நாள் வீடியோ போட முடியல, ஊருக்கு போனதுனால. இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரொம்ப சாரி, என்னால் ஊருக்கு போனதுனால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் பேச்சுலர் ரெசிபி எல்லா ரெசிபியும் உங்களுக்கு வந்து ரெகுலராக எல்லா வீடியோஸும் அந்தந்த டேட்டில் கரெக்டாக வந்துடும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா அதை கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். வெங்காயம், அந்த பூண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு நம்ம சாம்பார் சாதம் தொட்டுக்க வந்து சைட்